Hi viewers, வணக்கம் man. Welcome to the show. இந்த நிகழ்ச்சி கருவிகள் பலவிதம். இந்த நிகழ்ச்சி as usual நிகம் ஹாஸ்ட் பண்ண வந்திருக்கேன். நான் உங்க அசீம். வாரம் நம்ம நிகழ்ச்சியில புதிய கருவிகள், அறியாத பல தகவல்கள்னு நிறைய விதமான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் as well as இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட்ஸ் நம்ம நிகழ்ச்சியில் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் குறையாம இந்த வாரமும் உங்களுக்கு நிறைய இன்னோவேட்டிவான ப்ராடக்ட்ஸ் அண்ட் கிரியேட்டிவான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்காக லைன் அப் பண்ணி ஷோல காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த வாரம் நம்ம கருவிகள் பலவிதம் நிகழ்ச்சியில நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோமோ அது கிரியேட்டிவ் சைடா இருந்தாலும் சரி இல்ல வந்து ஒரு ப்ராடக்டோட இன்னோவேஷன் இருந்தாலும் சரி ரொம்ப கிளியர் கட்டா நம்ம கூட பேசுறதுக்காக ஸ்டுடியோக்கு வந்திருக்கார் வருண் கிருஷ்ணன் ஃப்ரம் போன் அரீனா. அது கூட தான் பேச போறோம். ஹாய் வருண். அதாவது நம்ம யூசுவலா வந்து நம்ம ஷோல வந்து 3 செக்மெண்ட்ஸ் பார்ப்போம். 3 வேரியஸ் செக்மெண்ட்ஸ்லயும் வந்து புது இன்னோவேட்டிவான ப்ராடக்ட்ஸ், அது இந்தியன் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி இல்ல ஃபாரின் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரம் நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல என்ன ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம்? நம்ம இந்த வாரம் பார்க்க போற ப்ராடக்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட். இதுதான் இந்த NEC-யோட போன் ஒன்று, டுவெல் டிஸ்பிளே போன். ஆமா, நார்மல் ஆண்ட்ராய்ட் போன் மாதிரி தான் நீங்க பாக்குறதுக்கு. பட் இதுல என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா டுவெல் டிஸ்பிளே. நீங்க இதை அப்படியே ஓபன் பண்ணி இப்படி பாத்தீங்கன்னா 2 டிஸ்பிளே இருக்கும் போன்ல. வாவ், எக்ஸ்ட்ராடினரி. இந்த மாதிரி ஒரு போன் நம்ம மார்க்கெட்ல பாத்துக்கவே முடியாது. இது ஜப்பானீஸ் மார்க்கெட்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போன். டேப்லெட் பாத்திருப்போம், போன் பாத்திருப்போம், பேட் போன் கூட பாத்திருப்போம். ஆனா இதே மாதிரி ஒரு டுவெல் டிஸ்பிளே போன். சோ உங்களுக்கு ஒரு இது நீங்க ஒரு ஸ்கிரீன் மட்டும் வச்சிருந்தீங்கன்னா வந்து ஒரு சிங்கிள் போன் மாதிரி இருக்கும். ஓபன் பண்ணா ஃபேப்லெட் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டுக்கு மாறிடுது. அது என்னன்னா டில்ட் கூட பண்ணலாம் நீங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாரிசான்டலாவும் பண்ணலாம், வெர்டிகலாவும் பண்ணலாம். சோ என்ன பியூட்டிஃபுல்லான விஷயம், நீங்க வந்து ஒரு டாஸ்க் பண்ணிட்டு இருக்கும்போது மல்டி டாஸ்கிங் நிறைய விஷயம் பண்ணலாம். சோ அந்த போன் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே ஃபைன். அண்ட் இந்த போன் பார்த்தா எனக்கு என்ன பர்சனலா ஞாபகம் வருதுன்னு நான் சொல்லிடுறேன். நம்ம ஷூட்ல எடிட்டிங் டேபிள் எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், டபுள் டிஸ்பிளே வந்து கன்ஜாயின் பண்ணிருப்பாங்க. கன்ஜாயின் பண்ணிட்டு 2 டிஸ்பிளேலயும் ஒரே பிக்சர் போயிட்டு இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த போனை பார்க்கும்போது எனக்கு ஒரே பிக்சர் தான் போற மாதிரி எனக்கு தோணுது. பட் டுவெல் பிக்சரும் பாத்துக்கலாமா இல்ல அட் டைம்ல ஒரு பிக்சர் தான் பார்க்க முடியுமா? ஆமா, டுவெல் ஃபங்க்ஷனாலிட்டியா இருக்கு. எக்ஸ்டெண்டட் டிஸ்பிளே மோடுன்னு இருக்கு. சோ அந்த மோட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஸ்கிரீன்ல வந்து நீங்க இப்படி பார்க்கலாம். சோ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆண்ட்ராய்டு போன். சோ அதனால வந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். பட் நீங்க அது தேவையில்ல, உங்களுக்கு சிங்கிள் டிஸ்பிளே மட்டும் போதும். சே ஃபார் எக்ஸாம்பிள் கேலரி மட்டும் நீங்க பார்க்கணும், ஒரு வெப் ப்ரௌசர் மட்டும் பார்க்கணும்னா வந்து நீங்க தனியா பாத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது கேலரி இருக்கு. ஸோ இது நீங்க கேலரி பார்த்து நீங்க போட்டோ பார்த்துட்டு இருக்கலாம். அட் த சேம் டைம் நீங்க வந்து சரி ஒரு ஃபோன் கால் பண்ணணும் ஆர் வெப் ப்ரௌசிங் பண்ணணும்னாலும் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இதில் ரெண்டுமே இண்டிபெண்டா ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இதில் ஒரு நீங்க கேலரி பார்த்துட்டு இருக்கீங்க, இங்க ஒரு வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணனாலும் இங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ என்னன்னா பெஸ்ட் விஷயம் வந்து நீங்க டில்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா டில்ட்டும் ஆகும் ஸ்கிரீன். ஸ்கிரீன் டில்ட் ஆகும். ஆமா, ஸோ நீங்க ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணணும், நீங்க ஒரு போட்டோ ஷேர் பண்ணணும்னா சரி இங்க கூகுள் மேப்ஸ் ஓபன் பண்ணோம்னா இந்த ஸ்கிரீன்ல மட்டும் கூகுள் மேப்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் இந்த ஸ்கிரீன்ல போட்டோ பார்த்துக்கலாம். அண்ட் நீங்க இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கூகுள் மேப்ஸ் இருக்கு, இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்புறேன் அப்படின்னா ஃபுல் ஸ்கிரீனுக்கு உங்களுக்கு கூகுள் மேப்ஸ் தான் வேணும்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ண வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேலரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது சிங்கிள் ஸ்கிரீனுக்கு திரும்பி வரணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் கேலரி போயிட்டு இந்த போட்டோ ரொம்ப கிரியேட்டிவிட்டியா பண்ணிருக்காங்க. ரொம்ப இன்னோவேட்டிவான ப்ராடக்ட். பேசிக்கா அந்த டெக்னாலஜி இன்னோவேஷன் பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி ஒரு இந்த ஸ்கிரீன் இருக்கு. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போட்டோ வந்து நீங்க என்டையர் போனோட ஸ்கிரீன்ல பார்க்கணும்னாலும் எப்படி நீங்க பார்க்கலாம். ஃபுல் கன்ஜாயின் பண்ணியும் பார்த்துக்கலாம், நம்ம செப்பரேட்டாவும் பார்த்துக்கலாம், டுவெல் டிஸ்பிளேயும் பார்த்துக்கலாம். அண்ட் ஓகே, ஒரு இப்போ பாத்தீங்கன்னா இந்த போனோட எக்ஸ்டீரியர் லுக் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. ரொம்ப ஒரு கிளாசிக் ஃபீல் இல்லாம ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வெஸ்டர்ன் ஃபீல்ல இருக்கு. மத்தபடி இது உள்ள இருக்க ப்ராசஸரோ இல்ல யூஐ எல்லாம் என்ன யூஐ யூஸ் பண்ணிருக்காங்க? விஷயம் சொல்ல என்ன பாத்தீங்கன்னா இது கேமரா பேக்ல இருக்கு. இப்படி நீங்க இந்த ஃபோல்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இது 13 மெகா பிக்சல் கேமரா வித் ஃபிளாஷ் பேக்ல இருக்கு. சோ நீங்க அதே வந்து நீங்க அந்த போன் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா ஃபோல்டிங் ஓபன் பண்ணீங்கன்னா செல்ஃபி கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்லயே வந்துரும். அந்த கேமரா இந்த 13 மெகா பிக்சல் கேமரா வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்துரும். ஓகே, சோ அதனால அது பியூட்டிஃபுல்லா இருக்கு. அந்த 13 மெகா பிக்சல் கேமரா நம்ம ஃப்ரண்ட்லயே பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கைப் யூஸ் பண்ணலாம் கூட, இல்ல ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணலாம். சோ அதனால வந்து உங்களுக்கு கேமரா கிளியர் கட்டா இருக்கும், பேக்ல மட்டும் தான் இருக்கு. சோ அதனால நீங்க இந்த மோட்ல போட்டீங்கன்னா ஃப்ரண்ட்லயே வந்துரும். சோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர். அண்ட் அது தவிர பாத்தீங்கன்னா ப்ராசஸர் வைஸ் பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் தான் 600 தான் யூஸ் பண்ணுது. குவாட் கோர் ப்ராசஸர் அண்ட் 2GB ஆஃப் RAM. சோ அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் கான்ஃபிகரேஷன். சோ வருண், இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னோவேட்டிவான ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற பேர்ல வந்து போன்ல வந்து இப்படி ஒரு போன் லான்ச் பண்ணிருக்கோம். இது வந்து வேர்ல்ட் மார்க்கெட்ல கூட எல்லா மார்க்கெட்லயும் இல்லைன்னு நீங்க சொல்லிருக்கீங்க.
சோ இந்த மாதிரி வந்து கிரியேட்டிவ் டெக்னாலஜி வந்து மொபைல்ஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க இல்ல டேப்லெட்ஸ் இல்ல போன் பேட் அப்படி கூட யூஸ் பண்ணிருக்காங்க? சோ இது வந்து போன்ல முதல் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஃபேக்டர், ரொம்ப ஒரு காம்பாக்டான ஃபார்ம் ஃபேக்டர் பண்ணிருக்காங்கன்னா இந்த போன் தான். நான் சொன்ன மாதிரி சோனி வந்து ஒரு டேப்லெட் P-னு ஒரு டிவைஸ், ஒரு டேப்லெட் S-னு ஒரு டிவைஸ், ஒரு டேப்லெட் P-ல வந்து ஃபோல்டபிள் டேப்லெட் இந்த மாதிரி டுவல் டிஸ்ப்ளே பண்ணிருந்தாங்க. அது ஒரு அவ்வளவா ஹிட் ஆகல, பிகாஸ் அது பிரைஸ் ரொம்ப அதிகமா இருந்தது. அண்ட் மோரோவர் டேப்லெட்னா கொஞ்சம் பல்கியா இருந்தது, இவ்வளவு தின்னா காம்பாக்டா பண்ணல, ரொம்ப பல்கியா இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ திங்க் வேற யாரும் இந்த மாதிரி டுவல் டிஸ்பிளே அட்டன் பண்ணதுன்னு நினைக்கிறேன். பட் என்ன அட்டன் பண்ணிருக்காங்கன்னா, பழைய நம்ம நோக்கியா போன்ஸ் மோட்டோலா போன்ஸ்ல பாத்துருப்போம், உள்ள வந்து கலர் டிஸ்பிளே இருக்கும், வெளியே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளே இருக்கும். ஸோ அது ட்ரை பண்ணிருக்காங்க போன் மார்க்கெட்ல. அண்ட் டேப்லெட்ஸ்மே வந்து நம்ம நோஷன் இங்க ஆடம்னு ஒரு டேப்லெட் வந்தது, இந்தியன் டேப்லெட். அந்த டேப்லெட்ல வந்து வெளியே வந்து ஒரு டாட் மேட்ரிக்ஸ் டிஸ்பிளே, உள்ள கலர் டிஸ்பிளே, வெளியே ஒரு டாட் மேட்ரிக்ஸ் டிஸ்பிளே மாதிரி பண்ணிருந்தாங்க. சோ அந்த மாதிரி தான் இருக்கு. பட் ரெண்டும் இது வந்து பேசிக்கா என்ன சொல்றாங்கன்னா, இந்த கம்பெனி, இந்த ப்ராடக்ட் பண்ண கம்பெனி, ஸோ whenever you want to use a phone, use it like a phone. நீங்க ஃபேப்லெட்டா யூஸ் பண்ணணும்னா நீங்க ஒரு 5.3 inch ஃபேப்லெட்டா மாறிடும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஸ்கிரீனை. சோ அது நோட் 3 அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கிரீன். ஓகே சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஷோல ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்து காமிச்சோம், டுவல் டிஸ்பிளே ப்ராடக்ட். பட் இந்த ப்ராடக்ட் என்னன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்லயும் சரி வேர்ல்ட் மார்க்கெட்லயும் சரி வராத ப்ராடக்ட்டா இருந்தா கூட இந்த ப்ராடக்ட் நம்ம காமிக்கிறது நோக்கம் இப்படியும் ஒரு ப்ராடக்ட் வந்து வேர்ல்ட் மார்க்கெட்ல இன்னோவேட் பண்ணிருக்காங்க, கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு ஹைட்ஸே இல்ல அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளான ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட். மேபி இன் ஃபியூச்சர்ல வந்து லீடிங் மொபைல் நெட்வொர்க்ஸான நோக்கியாவா இருக்கட்டும், சாம்சங், இன்ஃபேக்ட் ஆப்பிள் கூட போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றது தான் எக்ஸ்பர்ட்டோட கருத்தாக இருக்கு. வாட் எவர் அந்த வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நிறைய டிராபேக்ஸ் இருந்தா கூட இன்னோவேஷன் இஸ் ஆல்வேஸ் அன் இன்னோவேஷன் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ப்ராடக்ட் நம்ம கண்டிப்பா ஏத்துதான் ஆகணும். நம்ம யூஸ்வலா வந்து போன்ல வந்து சார்ஜிங் நம்ம காலைல வீட்டுல சார்ஜ் பண்ணணும் வைங்களேன், நம்ம ஆஃபீஸ் வந்தாலும் சரி இல்ல ஷூட்ஸ் எல்லாம் வந்தோம்னா அது முடிச்சுட்டு வீட்டுக்கு போது ஈவினிங் 7-8 சார்ஜ் நிக்காது போன்ல. சப்போஸ் ஒரு வீடியோ இல்ல வந்து வேற ஏதாவது ப்ரௌசிங் பண்ணா சுத்தமா டோட்டலா ட்ரைன் ஆயிடும் பேட்டரி. இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம எல்லாருமே யூஸ் பண்றது பேட்டரி பேக்கப். அந்த பேட்டரி பேக்கப் கூட நம்ம நைட் சார்ஜ் பண்ணாதான் உண்டு, சார்ஜ் பண்ணலாம் அது கூட யூஸ் பண்ண முடியாது. சோ இப்படி இருக்க காலகட்டத்துல இப்படி வந்து பேட்டரி பேக்கப் கூட நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு வைக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சோலார் பேட்டரி பேக்கப் வந்து எப்படி இருக்கும்? கேட்கறதுக்கே நல்லா இருக்குல்ல, ஆனா வந்துருச்சு, அதான் உண்மை. பிகாஸ் இந்த சோலார் பேட்டரி பேக்கப் எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி சார்ஜ் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதை பத்தி தான் இப்ப நம்ம செகண்ட் செக்மெண்ட்ல பார்க்க போறோம். வரும் நம்ம சோலார் பேட்டரி பேக்கப் அப்படின்னு கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் நானா பவர் பேங்க் யூஸ் பண்றேன், பவர் பேங்க் யூஸ் பண்ணா கூட பாத்தீங்கன்னா நான் பவர் பேங்க் சார்ஜ் பண்ண மறந்துட்டேன் முக்காவாசி டைம். சோ போன் அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் பண்ண முடியல. இந்த சோலார் பேட்டரி பேக்கப், சோலார் பவர் பேங்க் எப்படி இருக்கும்? ஐபோன்ல சார்ஜ் கம்மியா இருக்கா தான் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சோலார் பேட்டரி பேக் மூலமா. ஓகே, நீங்களே வந்து ஷோ பண்ணும்போது கூட சார்ஜ் பண்றீங்க. சோ பேசிக்கா அந்த கேபிள் கனெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் இப்பதான் ஐபோன்ல. சோ இது பாத்தீங்கன்னா சார்ஜ் ஆயிட்டு இருக்கு. சோ இதுக்குள்ளே ஒரு இன்பில்ட் இதுதான் சோலார் XTGன்னு ஒரு கம்பெனியோட சோலார் பேட்டரி பேக். பாத்தீங்கன்னா இந்த சோலார் பேனல் இருக்கு ஃப்ரண்ட்ல, டில் பண்ணி காட்டலாம்னு நினைக்கிறேன். ஓகே, சோ இந்த சோலார் பேட்டரி பேக் இருக்கு. சோ அதனால வந்து சார்ஜ் ஆயிட்டு இருக்கு இப்போ. சோ நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் இது சோலார் பேட்டரி பேக் இருக்கிறதுனால உங்களுக்கு நம்ம ஊர்ல இப்போ வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அதனால வந்து அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஈஸியா சார்ஜ் பண்ணிடலாம். சோ வெயில்னால வந்து சார்ஜ் பண்ண லைக் கூடிய ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் என்னன்னா சோலார் டெக்னாலஜி தான். சோ நீங்க கார்லயோ இல்லைன்னா உங்க பேக் பேக்லயோ பின்னாடி மாட்டினீங்களா நடக்கும் போதெல்லாம் நீங்க சார்ஜ் பண்ணிட்டே போகலாம். அண்ட் இது லைக் பியூட்டிஃபுல்லான ஒரு டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த நீங்க ஜென்ரலா நீங்க பேட்டரி பேக்கை சார்ஜ் பண்ணணும்னா நீங்க ஒரு பிளக் பாயிண்ட்ல போட்டு தான் சார்ஜ் பண்ணணும். ஸோ இதுல வந்து நீங்க பிளக் பாயிண்ட்லயும் சார்ஜ் பண்ணலாம், பேட்டரி பேக்கா சோலார்லயும் சார்ஜ் பண்ணலாம். ஸோ நீங்க ஒரு ஃபியூ ஹவர்ஸ் நீங்க வெயில வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பேட்டரி சார்ஜ் ஆயிடும். அண்ட் அதுக்கப்புறம் இது அது மட்டும் இல்லைங்க, இந்த பேட்டரி பேக்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. இதில் பாத்தீங்கன்னா டார்ச் லைட் கூட இருக்கு. ஓகே, ஸோ நீங்க பிளிங்கிங் லைட்டும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது யூஸ் பண்ணணும்னா லைட் இருக்கு. இந்த பேக் பேனலும் வந்து இன்னொரு பேக் சைட்லயும் வந்து ஒரு டியூப் லைட் மாதிரி ஒரு லைட் LED லைட் கொடுத்துருக்கான். ஸோ அதனால வந்து ரீடிங் லைட் மாதிரி யூஸ் பண்ணலாம். அண்ட் இது ரகட் டிசைன் மாதிரி பண்ணிருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு ஈஸியா ஹேண்டில் பண்ணா. நீங்க ஒரு ஃபிளாப்பா இருக்கீங்க, நீங்க பேக் பேக்ல கனெக்ட் பண்ணணும், அவங்க லைக் பெல்ட்ல ஏதாவது கனெக்ட் பண்ணணும், கீ செயின்ல கனெக்ட் பண்ணணும்னாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்னால ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு யூட்டிலிட்டி வேல்யூ இருக்கிற ஒரு ஹை யூட்டிலிட்டி வேல்யூ இருக்கிற ஒரு கேஜெட். ஸோ இப்போ ஃபோன் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்க வால் அவுட்லெட் கூட இருக்க தேவையில்லை, வெயில் உட்காந்துட்டு இருக்கலாம், இந்த கேபிள் இருந்தா போதும், உங்க போனை சார்ஜ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ நீங்க வெயில காயணும்னு நினைச்சீங்கன்னா எஸ்பெஷல் நீங்க சென்னையில் இருக்கீங்கன்னு வைங்களேன், இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் இருக்கும். பிகாஸ் இப்போ சென்னையில் அடிக்கிற வெயிலுக்குலாம் நீங்க இந்த பேட்டரி பேக் வந்து ஒரு
10 minutes போதுமா ஜி? ஆமா ஆக்சுவலி இது நம்ம ஷூட் வந்து வெளிய போய் பண்ணா ஒண்ணும் கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டுடியோக்குள்ள பண்றதுல உள்ள நான் கூட ஃபர்ஸ்ட் பிளான் பண்ண பேசாம இப்ப ஸ்டுடியோக்குள்ள பண்ற ஸ்டுடியோ வெளியே போய் ஷூட் பண்ணலாமா, பிகாஸ் ஈஸியா லைவாவே எப்படி வந்து சோலார் சார்ஜ் ஆகுதுன்னு பாக்கலாம்னு சொல்லி. ஆனா ஃபெசிலிட்டி வந்து அன்கம்ஃபர்டபிளா அந்த காரணத்துல பண்ண முடியல. ஏன்னா அதான் வெறும் சன்லைட் மட்டும் கிடையாது, நம்ம இந்த ஸ்டுடியோ லைட்டிங்ல கூட இது சார்ஜ் ஆகும் ஒரு டீசன்ட் அமௌண்ட் ஆஃப். ஓகே, ஒரு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து சோலார் லைட்லயும் சார்ஜ் பண்ணிக்கலாம், மத்தபடி அதுல யூஎஸ்பி போர்ட் வரும். ஆமா யூஎஸ்பி நம்ம போர்ட் மூலமா சார்ஜ் பண்ணிக்கலாம், கரண்ட் மூலமா. ஆமா ஓகே, மைக்ரோ யூஎஸ்பி போர்ட். நம்ம இத சார்ஜ் பண்ணும்போது நம்ம எதை வச்சு நம்ம வந்து இண்டிகேஷன் கொடுக்கும்? லைட் இண்டிகேஷன். சோ இங்க லைக் ஒரு ரெட் லைட் இருக்குங்க, சோ அத வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் சார்ஜ் ஆயிட்டு இருக்கா, பேட்டரி இருக்கா இல்லையா. அது பிளிங்க் ஆச்சுன்னா பேட்டரி தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். ஓகே, சோ இப்போ வந்து ரெட்ல தான் இருக்கு, சோ ஆப்வியஸா இட் இஸ் சார்ஜிங் தி ஃபோன். இது வந்து நம்ம அந்த பவர் பேங்க்ல இருந்து போனுக்கு சார்ஜ் பண்ணும்போது இந்த இண்டிகேஷன் இருக்கு. பவர் பேங்க் சார்ஜ் பண்ணும்போது அதுவும் லைட் அப் ஆகும். சோ நீங்க சார்ஜ் இருக்கா இல்லையா இந்த லைட் ஆன் பண்ணி பாத்துக்கலாம். டோட்டலா டெட் ஆயிடுச்சுன்னா அந்த லைட் எரியாது. சோ அந்த சார்ஜ் ஆயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி லைட் எரியும். அண்ட் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இப்போ 5% என் போன்ல பேட்டரியில சார்ஜ் ஆயிடுச்சு. சோ 90% வந்து இப்போ ஆல்ரெடி 95 ஆயிடுச்சு. ஓகே, சோ அதனால கார்லலாம் ஃப்ரண்ட் லைட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி. ஓகே, சோ நீங்க பாத்தீங்கன்னா வருண், இது ஒரு ரேண்டமான ஒரு ஃபார்ம் ஃபேக்டர்ல இருந்து டிசைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிக்கலாம் இல்லையா. சோ மத்தபடி இப்போ உங்களுக்கு வந்து 2800 mAh பேட்டரியில இருந்து 5000 mAh எல்லாம் இருக்கு. சோ அப்படிப்பட்ட mAh உள்ள பேட்டரிஸ்லாம் உங்களுக்கு என்ன ரேஞ்ச்ல கிடைக்கும் இந்தியன் மார்க்கெட்ல? சோ பேசிக்கா இது வந்து டிபெண்டிங் ஆன் கெபாசிட்டி தான். ஆல் பேட்டரி பேக்ஸ் பாத்தீங்கன்னா டிபெண்டிங் ஆன் கெபாசிட்டி தான் பிரைஸ். ஓகே, இது ஒரு என்ட்ரி லெவல் கெபாசிட்டி இருக்குன்னா அரௌண்ட் 2000 rupees கிடைக்கும். சோ இன்னும் அதிகமாக ஆப்வியஸா காஸ்ட் எக்ஸ்பென்சிவா இருக்கும். சோ நீங்க லேப்டாப் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணக்கூடிய பேட்டரி பேக்லாம் ரொம்ப ஹை கெபாசிட்டி 30,000 mAh 20,000 mAh அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 rupees வரைக்கும் இருக்கும். சோ இந்த பவர் பேங்க் நம்ம வந்து இப்ப சோலார்ல சார்ஜ் பண்ணனும்னா நம்ம வயர் எதுமே ஃபிட் பண்ண தேவையில்லை. ஆமா, இது வெறும் டைரக்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். இது சார்ஜ் பண்ணனும்னா ஜஸ்ட் ஒரு வெயில் இத வெச்சா போதும். ஓகே, ஆட்டோமேட்டிக் எனி லைட் சோர்ஸ். பட் சம்டைம்ஸ் டோட்டலா டெட் ஆயிடுச்சு, ரிவைவ் பண்ணனும், சார்ஜ் ஆக ரொம்ப டைம் ஆகுதுன்னா இது வந்து இதுலயே யூஎஸ்பி போர்ட் இருக்கு. சோ அத வெச்சு அதையும் சார்ஜ் பண்ணலாம். சோ நீங்க குயிக்கா சார்ஜ் பண்ணனும் அப்படினா. பட் என்ன பியூட்டிஃபுல்லான விஷயம்னா நீங்க சோலார் வந்து கொஞ்சம் ஆக்சுவலி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொன்னா சோலார் டெக்னாலஜி வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் சார்ஜ் ஆகும். சோ நீங்க இத வந்து நீங்க ஒரு பிளக் பாயிண்ட் கனெக்ட் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு half an hour 1 hourல பேட்டரி பேக் சார்ஜ் ஆகும். பட் சோலார்னா ஒரு few hours ஆகும், 3-4 hours நாளே ஆகும். சோ ஆமா, அது தட் இஸ் தி வே தி டெக்னாலஜி இஸ். ஓகே, சோ அதனால வந்து ஒன்னும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. சோ பட் அந்த இதுவும் இந்த சோலார் இந்த பேனல் சைஸும் கம்மி தான். சோ அதனால வந்து டைம் ஆகும். நம்ம கால்குலேட்டர்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, சோலார் கால்குலேட்டர்ஸ், அதே மாதிரி அந்த கான்செப்ட் தான். ஸோ எனி லைட் ஆர் சன். ஸோ நான் ஆக்சுவலி இப்போ வெளியே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சன் இந்த வெயிலில் போய் எப்படி ஒர்க் ஆகுது, எவ்வளோ டைம் ஆகுது. கண்டிப்பா ஷோ முடிச்சு நீங்க வீட்டில் காரில் போகும்போது வந்து காருக்கு அந்த டெஸ்க் மேலே வச்சுட்டு போனீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு சார்ஜ் ஆகுதா, எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகுதுன்றதை நீங்களே சார்ஜ் பண்ணி பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபைன் வியூஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கேட்ஜெட் அப்படின்னாலே வந்து நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் ஒரு விஷயம் வந்து மொபைல்ஸ், டேப்லெட்ஸ், அது மட்டும் தான். பட் அதையும் போக கேட்ஜெட்ஸ்னா இது மட்டுமே ஒரு லிமிடேஷன்ஸ் கிடையாது. நம்மளே வந்து சர்க்கிள் போட்டுக்கணும் கேட்ஜெட்னா இதான்னு சொல்லி. பட் அது மாதிரிலாம் கிடையாது. நிறைய இன்னோவேட்டிவான ப்ராடக்ட்ஸ் நமக்கு தெரியாம நம்ம கொஞ்சம் கூட கேள்விப்படாம இருக்கிற ப்ராடக்ட்ஸ் கூட மார்க்கெட்ல ரிலீவ் ஆயிட்டு இருக்கு. அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் நம்ம ஷோல ஃபர்ஸ்ட் பார்த்ததும் சரி, இப்ப பார்த்த அந்த சோலார் மல்டி சார்ஜரும் சரி. ஸோ இது எல்லா விஷயமும் இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் தாங்க. இது எல்லாமே நீங்க மைண்ட்ல வச்சுங்க. இப்போ ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு ஜெனரல் டாபிக் ஆஸ் யூஷுவல் தெரிஞ்ச மாதிரி. பட் இந்த ஜெனரல் டாபிக் எப்படி அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் வரும். இப்போ நம்ம ஜெனரல் டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம பேசிக்கலா போயிடலாம். பிகாஸ் நம்ம வந்து இன்னோவேட்டிவா இருக்கிற வந்து போன்ல இல்லாத ப்ராடக்ட்ஸ் பார்க்கறத போன்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பத்தி பார்த்துலாம். இப்போ பேசிக்கலா வந்து சாம்சங் நோட்ல வந்து எஸ் நோட்னு இருக்கு இல்லையா, ஆப்பிள் வந்து நோட்ஸ் இருக்கு, ரிமைண்டர் இருக்கு, அண்ட் இதே மாதிரி கூகுள் ஆப்ஸ்ல நிறைய நோட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த நோட் டேக்கிங் அப்ளிகேஷன் பத்தி பேசினா எப்படி இருக்கும்? ஆமா, சோ இந்த மக்கள் வந்து ரொம்ப ஒரு டெய்லி ஒரு நீட் என்னன்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணணும். பேப்பர் எழுதுவாங்க, பேப்பரை மிஸ்பிளேஸ் பண்ணிடுவாங்க. ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் ஜெனரல் ஒரு எவ்ரி கன்சியூமர் ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர், இந்த பில்ஸ், டேட், பேமெண்ட் டேட், அமௌண்ட்ஸ், ஒரு சின்ன யாராவது ஒரு கான்டாக்ட் டீடைல்ஸ், இல்லைன்னா யாராவது ஒரு இமெயில் அட்ரஸ், இதெல்லாம் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன். நம்ம இப்போ முன்னாடி கூட இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம டெய்லி லைக் கேதர் பண்றோம். அண்ட் அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்றது அண்ட் ஹவு டு ரிட்ரீவ் இட் when you need it again, அது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இந்த நோட் மேக்கிங் ஆர் நோட் டேக்கிங் ஆப்ஸ் வந்து லைக் பிளே அ வெரி யூஸ்ஃபுல் ரோல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள்ல பாத்தீங்கன்னா லைக் நோட்ஸ் அப்ளிகேஷன் இருக்கு அண்ட் பேசிக்கா ஐக்ளவுட் இருக்கு. ஸோ நீங்க ஐபோன்ல வந்து ஒரு நோட் நீங்க எடுத்தீங்கன்னா அது ஐக்ளவுட் நீங்க சைன் இன் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க ஒரு மேக் ஆர் எனி வெப்சைட் லைக் ஐக்ளவுட் வெப்சைட்ல போயிட்டு இல்லைன்னா இன்னொரு ஐபேட்
சோ நீங்க ரெண்டு லைக் ஒரு ஐபேட் ஒரு ஐபோன் ஒரு மேக் வச்சிருக்கீங்கன்னா நீங்க எங்க நோட் சேவ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா சிங்க் ஆயிடும் across all the devices. And அதே மாதிரி நீங்க லைக் விண்டோஸ் போன் எடுத்தாலும் ஒரு விண்டோஸ் எடுத்தாலும் விண்டோஸ்ல ஒன் நோட் அப்ளிகேஷன் இருக்கு, அது ஒரு ஃப்ரீ அப்ளிகேஷன் தான். என்ன பியூட்டினா அந்த ஒன் நோட் அப்ளிகேஷன் ஐபோனுக்கும் அவைலபிளா இருக்கு, ஆண்ட்ராய்டுக்கும் அவைலபிளா இருக்கு, விண்டோஸ் போனுக்கும் அவைலபிளா இருக்கு. சோ இந்த நீங்க என்ன பண்ணா ஐக்ளவுட் வந்து ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன்லி ஐபோன் அண்ட் மேக் அண்ட் வெப். பட் ஒன் நோட் ஒன் டிரைவ் இதெல்லாம் வந்து நம்ம போட்டோஸ் கூட நம்ம எல்லாமே போட்டோஸ் ஆட் பண்ணலாம். பட் இப்போ நோட்ஸ் பத்தி பாக்கும்போது நீங்க ஒன் நோட் ரொம்ப பாப்புலரான ஒரு நோட் டேக்கிங் அப்ளிகேஷன். சோ நீங்க நோட் சேவ் பண்ணிக்கலாம், லைக் டெக்ஸ்ட் எவ்வளவு எஸ்ஏஎஸ் கூட சேவ் பண்ணலாம். வெறும் நோட்ஸ்னா வெறும் ஸ்மால் இது மட்டும் கிடையாது, பிக்சர்ஸ் ஆடியோ ஃபைல்ஸ் எல்லாமே நீங்க ஸ்டோர் பண்ணலாம். அண்ட் என்னன்னா நீங்க பியூட்டி என்னன்னா நீங்க ஒரு வாட்டி சேவ் பண்ணிட்டீங்கன்னா எனி டிவைஸ் அந்த அக்கௌண்ட் கூட நீங்க சேவ் பண்ணிட்டீங்கன்னா வேர்ல்ட் வைட் நம்ம எந்த டிவைஸ் நீங்க யூஸ் பண்ணி ரிட்ரீவ் பண்ணலாம். சோ அதனால வந்து ஒன்ஸ் நீங்க சேவ் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஃபார் எவர் யூ கேன் ரிட்ரீவ் இட். அதே மாதிரி ஆண்ட்ராய்டுல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்கு. சோ இப்போ பாத்தீங்கன்னா போன்ல பாத்தீங்கன்னா என்கிட்டயே ஒரு 4-5 நோட் டேக்கிங் ஆப்ஸ் இருக்கு. கூகுளோட ஒபிஷியல் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா அது பேரு கூகுள் கீப்னு ஒரு ஆப். ஓகே, சோ ஒரு சிம்பிள் டு டூ லிஸ்ட் மாதிரி தான் கூகுள் கீப்னு பேரு. சோ அது அதே மாதிரி கூகுள் டிரைவும் இருக்கு. சோ அது இன்டைரக்டா ஒரு நோட் டேக்கிங் ஆப் மாதிரி தான். நீங்க ஒரு டிரைவ்ல போயிட்டு ஒரு டாக்குமெண்ட்ஸ் சேவ் பண்ணி அதுல நீங்க சிங்க் பண்ணலாம். அண்ட் கூகுள் டிரைவ் ஐ திங்க் இப்போ கூகுள் டாக்ஸ் அண்ட் கூகுள் அந்த ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்லாம் கூட இப்போ ஐபோன் கூட ஆப்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கூகுள் ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன் நோட்டும் இருக்கு அண்ட் கூகுள் கீப்பும் இருக்கு. அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பேட் ஆப்ஸ் அண்ட் சர்வீசஸ் கூட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எவர் நோட்னு ஒரு ஆப் இருக்கு, அது ரொம்ப பாப்புலரான ஒரு ஆப். வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 நோட் டேக்கிங் ஆப்னா எவர் நோட் தான். ஸோ எவர் நோட் இஸ் தேர் ஃபார் பிசி, ஃபோன், வெப், டேப்லெட்ஸ், pretty much என்ன பிளாட்ஃபார்முக்கு மோஸ்ட் பாப்புலரான ஒரு ஆப்னு பாத்தீங்கன்னா எவர் நோட் தான். சோ அது எவர் நோட் எப்படின்னா நீங்க ஆப்ஸ் ஃபார் எவ்ரி பிளாட்ஃபார்ம் இருக்கு. கிட்டத்தட்ட பிளாக்பெரி, நோக்கியா, ஆஷால இருந்து பிளாக்பெரியில இருந்து ஐபோன், ஆண்ட்ராய்டு, விண்டோஸ் போன், லைக் ஐபோன் எல்லாத்துக்கும் அந்த ஆப் இருக்கு. சோ நீங்க ஆப் வந்து நீங்க சேவ் பண்ணிட்டீங்கன்னா சொல்ல போனா ஐ திங்க் நோக்கியா ஒரு மீகோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட நோட் அந்த ஆப் இருக்கு. சோ நீங்க அதை சேவ் பண்ணிட்டீங்கன்னா லைக் ஒரு வாட்டி சேவ் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்க வெப்சைட்ல இருந்து கூட ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். எவர் நோட் ஐ திங்க் ஃப்ரீ அக்கௌண்ட் கூட இருக்கு, பெய்ட் அக்கௌண்ட்டும் இருக்கு, ஃப்ரீ அக்கௌண்ட்டும் இருக்கு. சோ நோட்ஸ் நான் சொன்ன மாதிரி இது மட்டும் கிடையாது, டெக்ஸ்ட் மட்டும் கிடையாது, பிக்சர்ஸ், வீடியோஸ், உங்களோட சப்போஸ் இன்டர்வியூ பண்றீங்க யாரையாவது, போன் ஆடியோ ரெக்கார்ட் பண்றீங்க அதெல்லாம் கூட சேவ் பண்ணலாம். அண்ட் உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ், கேலண்டர்ஸ், ஒரு மேப்ஸ், டைரக்ஷன்ஸ், ரெசிபிஸ் என்ன வேணா சேவ் பண்ணலாம். நிறைய பேர் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா வந்து இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். இப்போ பட் நீங்க சொன்ன மாதிரி வந்து நோட் டேக்கிங் ஒரு பெரிய மார்க்கெட் ஆச்சு. பட் நான் நினைக்கிறேன் இந்தியால பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபுல் எஜுகேஷன் சிஸ்டம் பாத்தீங்கன்னா டோட்டலா மாறி இருக்கு. பிகாஸ் நமக்கு இப்ப கிளாஸ் ரூம்ல யாருமே வந்து டிஜிட்டல் நோட் எடுக்கிறது இல்ல, எல்லாமே நம்ம புக்ஸ் ரெஃபர் பண்றோம், இல்லைன்னா ஃபுல் போர்ட் அப்படின்னா லெக்சரர்ஸ். இதே நீங்க சொல்ற மாதிரி நம்ம யூஎஸ்ல இல்ல யூகே கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா எல்லாமே ஃபுல் டிஜிட்டலைஸ் ஆச்சு. யாருமே நோட் புக்ஸ்லாம் யூஸ் பண்ணதில்ல, மொபைல் வந்து ஆன்லைன்ல ரெக்கார்ட் பண்றாங்க, அதை வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. சோ மேபி இந்தியால இப்படி எஜுகேஷன் சிஸ்டம் மாத்தினா இதுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். காலேஜ் ஸ்கூல்ஸ்னா இப்போ லைக் காலேஜ் ஸ்கூல்ஸ் தெரியாது, பட் காலேஜஸ்ல வந்து ஐபேட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. So not in India, but maybe in Chennai எல்லாம் இருக்கலாம். அது இல்ல இருக்குன்னு நினைக்கிறேன், சில லிமிட்டட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இது பிரபலமா தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஒன்னும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஆஃப் த காலேஜஸ் இப்போ வைஃபை கொண்டு வந்திருக்காங்க, லைக் ஃபார் தி இன்டர்னல் காலேஜ் கம்யூனிகேஷன் அண்ட் ப்ரௌசிங் த என்ன சொல்றது அந்த சிலபஸ் பாக்கிறதுக்கலாம். ஸோ பேசிக்கா வந்து நோட் டேக்கிங் வந்து லைக் எவ்ரிபடி, லைக் ரைட் ஃப்ரம் ஒரு ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ல இருந்து ஒரு எல்டர்லி பர்சன், லைக் அவங்க லைஃப் மேனேஜ் பண்ணது வரைக்கும் நோட்ஸ் எல்லாரும் வந்து அதுவும் இந்தியாவில பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் லைக் அந்த கணக்கு எழுதுறது அந்த மாதிரி விஷயத்துல இருந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க மக்கள். லைக் ஒரு பார்ட் ஆஃப் த டே வந்து அதுக்கு மட்டும் செலவழிப்பாங்க, என்ன பண்ணிருக்கோம், லைக் எவ்வளவு செலவழிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்க டிஜிட்டைஸ் பண்ணா ஒரு போன்ல ஸ்டோர் பண்ணா இன்னும் யூஸ்ஃபுல் உங்களுக்கு இருக்கும், ஈஸியா இருக்கும். ஒரு 10 நோட் புக்கை உட்காந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம ரெஃபர் பண்ண தேவையில்ல. ஒரு சிங்கிள் டிவைஸ் அண்ட் அந்த புக்கு தொலைஞ்சு போச்சுன்னா வீட்டு ஃபுல்லு தேட வேணாம், எல்லாமே கிளவுட்ல இருக்கும். ஸோ அதனால அதையும் மக்கள் கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டு அவங்க ஏதாவது ஆப்ஸ் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அவங்க டிஸ்கவர் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஓகே, சோ கண்டிப்பா இன்னைக்கு நம்ம ஷோல வந்து 3 ஜெனரலான விஷயங்கள் பார்த்தோம். ஒன்னு வந்து ஒரு மல்டி டிஸ்பிளே போன், இன்னொன்று வந்து சோலார் சார்ஜர், அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி நோட் டேக்கிங் ஆப்ஸ். நோட் டேக்கிங் ஆப்ஸ் பத்தி நம்ம இன்னைக்கு பேசுறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க, அது என்ன நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. பிகாஸ் இனிமேல் ஃபியூச்சர்ல வந்து டெக்னாலஜி வந்து எந்த இம்ப்ரூவ் ஆகும்போது இந்தியாவிலேயும் பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி காலேஜஸ்ல எல்லாம் வந்து புக்ஸ்ல யாருமே இனிமேல் நோட் எடுக்க மாட்டாங்க, எல்லாருமே வந்து கேட்ஜெட்ஸ் மாறிடுவாங்க. மொபைல் போன்ஸ் ஆகட்டும் இல்ல டேப்லெட்ஸ் ஆகட்டும், எஸ்பெஷலா வந்து லேப்டாப் கூட இருக்கும். அப்படி மாதிரி மாறும் போது உங்களுக்கும் வந்து சில அப்ளிகேஷன்ஸ் நமக்கு யூஸ் ஆகும். சப்போஸ் நம்ம நோட்ஸ் எடுத்தா நோட்ஸ் தொலைஞ்சு போகலாம், இல்ல 4-5 நோட்ஸ் நம்ம கம்பைன் பண்ணலாம். அதெல்லாம் சேம் எல்லாமே ஆன்லைன்ல கிளவுட்ல சேவ் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அது கண்டிப்பா அந்த நோட் டேக்கிங் ஆப்ஸ் வந்து இம்பார்ட்டன்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம பிரத்யேகமா இதை பத்தி மட்டுமே பேசணும். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் பண்ண ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்பிக்கையில நீங்க நம்ம ஷோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். மீண்டும் உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீக் அட் த சேம் டைம் சேம் ஷோல வந்து சந்திக்கிறேன். அண்ட் இட்ஸ் மீ அசீம் அண்ட் வருண் saying tata bye, take care.